அதை நடைமுறைப்படுத்துவதற்காகத்தான் இப்படி தேர்தல் ஆணையமும் பாஜக அரசும் கூட்டுச்சதி செய்கிறது என்று நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். முதலமைச்சருடைய தூண்டுதல் பேரில் தான் இந்த மாதிரியான பணிகளை செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்கன்னு மேற்கொண்டு ஒரு குற்றச்சாட்டு அவங்களே வச்சிருக்காங்க. அது ஆதாரம் இல்லாத அவதூறு. எப்போதும் போல திமுக மீதான வெறுப்பை அவர்கள் உமிழ்கிறார்கள். இது ரெண்டுக்கும் முரண் இல்லை. அவர் ஒரு காரணத்தை விளக்குகிறார், நான் கூடுதலாக இன்னொரு காரணத்தை விளக்குகிறேன். நான் நடைமுறை சிக்கல்கள் இல்லவே இல்லை என்று சொல்லவில்லை. இப்போ நடைமுறை சிக்கல் 1 மாத காலம் போதாது என்பது ஒரு கருத்து. மழை காலமாக இருக்கிறது, எனவே இதை இப்போது நடைமுறைப்படுத்த வேண்டாம் என்பது ஒரு கருத்து. அந்த விண்ணப்பங்களை பூர்த்தி செய்வது கடினமாக இருக்கிறது. அவர்கள் கோருகிற ஆவணங்களை ஏற்பாடு செய்வதில் பாமர மக்கள், ஊரகப் பகுதிகளில் வசிக்கிற மக்கள், உழைக்கிற மக்கள் மிக சிரமப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இதுபோன்ற நடைமுறை சிக்கல்களும் இருக்கின்றன. அதை முதல்வர் சுட்டி காட்டுகிறார். அது ஒரு காரணம், அதுவும் உண்மைதான். அதை தாண்டி தேசிய குடிமக்கள் பேரட்டை தயாரிப்பதற்கான ஒரு செயல் திட்டமும் மறைமுக செயல் திட்டமும் இதற்குள்ளே இருக்கிறது. அதை நடைமுறைப்படுத்துவதற்காகத்தான் இப்படி தேர்தல் ஆணையமும் பாஜக அரசும் கூட்டுச்சதி செய்கிறது என்று நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். மூன்றாவதாக, இவ்வாறு பெயர்களை நீக்கம் செய்வதன் மூலம் எதிர்த்து வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்களை பெரும்பாலும் கணிசமான அளவிலே வெளியேற்றிவிட முடியும். 90 விழுக்காடு வெளியேற்றிவிட முடியும். அவர்களுக்கு வாக்களிக்கக்கூடியவர்கள் மிக சொற்பமாக அதிலே இருக்கலாம். ஆனால் பெரும்பான்மையான எதிர்ப்பு வாக்குகளை அவர்களால் தடுத்துவிட முடியும். இந்த உள்நோக்கமும் அதிலே இருக்கிறது. ஆக 2 உள்நோக்கம். ஒன்று, எதிர்ப்பு வாக்குகளை வெளியேற்றுவது பட்டியலில் இருந்து. இரண்டாவது, தேசிய குடிமக்கள் பேரேட்டை தேர்தல் ஆணையத்தின் மூலமாகவே தயாரித்து விடுவது. இந்த 2 சதித்திட்டமும் மறைமுக செயல் திட்டமாக இருக்கிறது. நடைமுறை சாத்தியக்கூறுகள் என்கிற ஒரு களத்திலே நாம் சிந்திக்கிற போது இந்த 1 மாத காலம் போதாது. இந்த ஆவணங்கள் திரட்டுவது என்பது சாத்தியமில்லாத ஒன்று. ஊரக மக்கள் இதை அவ்வளவு எளிதாக கையாள முடியாது போன்ற சிக்கல்கள் இருக்கின்றன. அடைமழை காலமாக இருக்கிறது என்பது ஒன்று. அவர்கள் திரும்ப அதை வெரிஃபை செய்து அறிவிப்பதற்கு எடுத்துக்கொள்கிற காலமும் நாம் கவனிக்க முடியாத பொங்கல் காலமாக இருக்கும். ஜனவரி அவர்கள் அதற்கான வெரிஃபிகேஷன் காலமாக எடுத்துக்கொள்கிறார்கள். அந்த நேரத்தில் அது கவனம் செலுத்த முடியாத ஒரு பண்டிகை காலமாகவும் நம்முடைய தமிழ்நாட்டிலே அமைந்து விடுகிறது. இவையெல்லாம் நடைமுறை சம்பந்தமானது, ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ். இது மட்டுமே காரணம் என்று விடுதலை சிறுத்தைகள் கூறவில்லை. சில கட்சிகள் இதை பிரதானப்படுத்தி சொல்லுகின்றன. நாங்கள் இதன் ஊடாக இன்னமும் அவர்களின் மறைமுக செயல் திட்டம் அதிலே இருக்கிறது, இதனோடு இணைந்து இருக்கிறது. ஆகவே எஸ்ஐஆரே வேண்டாம் என்கிற ஒரு கோரிக்கையை விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்வைக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.